Chennai Silks. எல்லா கூட்டணிகளும் சேர்ந்து ஒரு மேடையில பார்க்கவே முடியலையே. இப்போ திமுக அவங்க கூட்டணியோட சேர்ந்து பல போராட்டங்களை இப்போ வரைக்கும் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்டம் வச்சோ மேடையில பார்க்க முடியல. இவங்க ஆட்சி அமைச்சு இவங்களே போராட்டம் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சியா இருக்கும். மத்திய அரசு எதிர்த்து பண்றாங்க. அவங்க கூட்டணியா எதிர்த்து நான் என்ன சாதிச்சாங்கன்னு கேக்குறேன்ல. நீங்க என்ன சாதிச்சாங்கன்னு கேக்குறேன். சபாநாயகருக்கு எதிராக தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. நம்பிக்கை இல்ல தீர்மானமே நீங்க மண்டிட்டு வராங்கன்னு சொல்றீங்க. இவங்களே நம்பிக்கை இல்லாதவங்க தானே. இன்னைக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன ஆக்ஷன் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இவங்க கொடுத்துக்கிட்டு வெறும் 5000 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க, நான் காசு வாங்கிடுவேன். கட்சிக்குள்ள ஒரு சிஸ்டம் இல்லாத போது எப்படி வெளியில ஒரு சிஸ்டம் இருக்கும்? அவங்களோட தொண்டர்கள் எல்லாமே ஃபேன்ஸா தானே இருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதி இப்போ வரைக்கும் அந்த சைன் போட்டாச்சு, போட்டுட்டு என்ஓசிக்கு வந்து சைன் போட்டிருக்காங்க, இல்லைன்றாங்க, இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்கன்னு இங்க டிராமா போட்டுட்டு இருக்கிறது திமுக தான். திமுக வந்து திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா குழப்பணும், மக்களை குழப்பணும் அப்படின்றதுக்காக. அது அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து இந்த என்ன சொல்றது குரூக் பாலிடிக்ஸ், இது பாலிட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க சன்ஷைன் ஸ்கூல் வச்சு கொடுக்குறீங்க, ரெட் ஜெயிண்ட்ல வந்து படம் எடுத்து கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் நீங்க வச்சு கொடுக்குறீங்க. ஆனா இங்க இருக்க சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கூட கிடையாதே. வணிகத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மகளிரணி துணை செயலாளர் திருமிகு காயத்ரி ரகுராம் அவர்கள். நான் கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்க கூட்டணி ரொம்ப நாட்களா வந்து இன்டாக்டா திமுக கூட்டணி இருக்கிறப்போ எதிரில் இருக்கிறதுக்கு ஒரு சரியான அணியே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிமுக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி கட்டமைத்தாலும் இப்போ வரைக்கும் யாரும் கூட்டணிக்கே ஆள் இல்லையேப்பா, அதிமுக பாஜக மட்டும் தானே இருக்காங்கன்னா. ஆனால் இப்போ கடைசி நிமிஷத்துல துரோகங்கள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு கூட்டணிக்கு வந்து டிடி தினகரன் மாதிரியான நாட்கள் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. மோடி அவர்கள் தலைமையில மதுராந்தகத்துல முதல் கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா உருவாக்கிட்டீங்க. இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் கூட்டணி இந்த முரண்கள் எல்லாத்தையும் துரோகங்களை கலைஞ்சு கட்டமைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே களத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு பாக்குறீங்க? களத்துல நான் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கூட்டணி தான். நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து திமுக வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்போ கூட்டணி அமைக்கணும், எப்போ அமைப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு தேர்தலுக்கு ஒரு 1 or 2-3 monthsக்கு முன்னாடி தான் வந்து கூட்டணியை அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே திமுக வந்து மீடியா மூலமாக வந்து ஏதாவது ஒரு அவங்களோட ஊழலாக இருக்கட்டும், அவங்களோட தவறான செயல்களாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு சரியாக இல்லாத இருக்கட்டும், அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு அதிமுகவோட கூட்டணியை பற்றியே பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி நல்லா இன்டாக்டாக, நல்லா ஸ்ட்ராங்காக, பலமாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே அவ்வளோ சலசலப்பு இருக்குது. திமுக இந்தி கூட்டணி வச்சுக்கோங்க. இந்தி கூட்டணி வந்து அதுலேருந்து காங்கிரஸ் வந்து வெளியில போகணுமா, இல்லை நம்ம வந்து திமுகவோட கண்டினியூ பண்ணணுமா, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், இத்தனை குழப்பங்கள் அங்க போய்கிட்டு இருக்கு. யார் மீது வந்து குழப்பம் அவங்க கூட்டணி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு திமுக கூட்டணியும் இந்தி கூட்டணியில இருக்கிற தலைமை தாங்கும் திமுகவுக்கு வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அப்படின் போது அவங்க ஒரு இப்போ ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னா இப்போ அடுத்தது என்ன, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, அவங்க நிஜமாலே வேலை செய்வாங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தேகங்களை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து பலமா இங்கே யார் இருக்காங்க, மக்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றது வந்து திமுக மீது அதிருப்தியில இருக்கிறது வந்து மக்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இல்லை, திமுக கூட்டணியில நீங்க வந்து திமுகக்கும் காங்கிரஸுக்கும் வந்து இருப்பாங்களா இல்லையா, அதிகாரத்துல பங்கு கேட்குறாங்க அதெல்லாம் சொல்றீங்க. இது வரைக்கும் அதிருப்தி குரல் எழுப்பிட்டு மாணிக்கம் தாக்கூரே சொல்றாரு, முதல்வர் சொன்ன மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட போர் கண்டிப்பா தமிழகம் அதுல வெல்லும்னு சொல்றாருல. அப்புறம் என்ன, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதான், ஆனா கூட்டணியை விட்டு வெளியில வர அளவுக்கு அவங்களுக்கு ஆமா, நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கூட்டணி விட்டு வெளியில வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வரலனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்க கூட்டணி இங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த ஒரு உருட்டிட்டு இருந்தாங்களோ, எது வந்து அதிமுக மேல வச்சுட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அவங்களே அதை ஃபேஸ் பண்றாங்க. இது பேர் தான் வந்து தன்னை சுடும் வரி
அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு திமுகக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து தாவேக்கா எந்த கூட்டணியும் இல்லாம நம்ம தனிச்சு போட்டியிடணும் அப்படின்றதுல வந்து இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்பவுமே தனிச்சு போட்டியிட்டாச்சுன்னா நம்ம வந்து ஒரு சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது. ஆனா அதிமுக தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைச்சிருக்கீங்கல்ல. அது வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து களத்துல இருந்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட ஆட்சி இங்க நல்லபடியா நடத்தியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா வந்து இங்க நல்லபடியா ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இருந்துச்சு. அதனால தனிச்சு எங்கனால வந்து ரெக்கார்ட் இருந்தனால எங்களால தனிச்சு போட்டிட்டா கூட வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருந்தது. விஜய் அவர்களால அது முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள்னால அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லை, இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் கிடையாது. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு சிஸ்டம் இல்ல. கட்சிக்குள்ளேயும் ஒரு சிஸ்டம் இல்லாம இருக்காங்க. கட்சிக்குள்ள ஒரு சிஸ்டம் இல்லாத போது எப்படி வெளியில ஒரு சிஸ்டம் இருக்கும்? எந்த ஒரு இது அவங்களோட தொண்டர்கள் எல்லாமே ஃபேன்ஸா தானே இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு அரசியல் அது அறியாமை தான் இருக்காங்க. அரசியலோட அது புரிதல் இல்லாம தான் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே. அது எல்லாமே வந்து ஒரு சின்ன பசங்க ஓகே நம்மளுக்கு வந்து தளபதி அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க. அரசியல் தெரிஞ்சவங்க, ஒரு குடும்பத்தோட வழி தெரிஞ்சவங்க கண்டிப்பா அந்த கட்சிக்கு வந்து யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். வெறும் ரசிகர் கூட்டமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 100% வெறும் ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். இந்த பக்கம் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வரைக்கும் டிடி விதிநகரன் செய்தியாளர்கள் சந்திப்புல குரல் கேட்குறாங்க, இந்த மாதிரி 26ல கூட்டணி ஆட்சி சாத்தியமானு, அதுக்கு காலம் பதில் சொல்லும். இது வரைக்கும் நடந்தது இல்லை, ஆனா இது நடக்குதான்னு பார்ப்போம்னு தான் சொல்றாரே தவிர இல்லைன்னு மறுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஒரு தனி கட்சியில இருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் அவரோட பதில் வந்து அதுக்கு நான் எந்த கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஆனா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் வந்து இந்தி கூட்டணிக்கும் இப்போ இல்லை, அம்மா இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கூட அதுதான் வந்து திமுக வந்து போய் அங்க வந்து 1980s வந்து 1980ல போய் அவங்க பங்கு கேட்கும்போது கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கொடுத்துருங்க, நீங்க காங்கிரஸ் நீங்க வந்து சென்ட்ரல்ல இருந்துக்கோங்க, இங்க நாங்க தமிழ்நாட்டுல வந்து ரீஜனல் பார்ட்டி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க இருக்கிற வந்து திமுக அப்படிதான் வந்து திரு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படியாவது வீழ்த்தணும், ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு இதுக்காக he tried his level best. அப்போ கூட வந்து 1977ல எமர்ஜென்சி எல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் இவர் போய் வேற வழி இல்லாம, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு எந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு பலம் இல்லை, நம்மளுக்கு வந்து நேஷனல் பார்ட்டியோட தயவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி அமைஞ்சுது அவங்களுக்கு. அதுவும் இப்படிதான் பண்ணாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அந்த கூட்டணி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப நடுவுல வந்து எப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் வெளியில வந்துச்சோ அங்க பாஜகவோட வந்து திருப்பி அங்க போய் பாஜகவோட கூட்டணி, நேஷனல் பார்ட்டியோட தயவு இல்லாம இது வரைக்கும் திமுக வந்து ஆட்சி அமைச்சதே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கட்டும், இந்தி கூட்டணியா இருக்கட்டும், நீங்க எது பார்த்தாலுமே நீங்க வந்து சென்டர்ல அவங்க தான் ஆளுவாங்க, ஸ்டேட்ல நம்ம தான் ஆளணுன்றது வந்து இன்னைக்கு கிளியரா இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து அதுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இன்டாக்டா இனி வரைக்கும் நிறைய பெனிஃபிஷரி கொடுத்தது பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியோட இருக்கும்போது 2021ல அதுக்கு முன்னாடி 16ல அந்த 16ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயங்கள், மெட்ரோவா இருக்கட்டும், 11 மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இது வந்து சாத்தியமாக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு வந்து இங்க திமுக வந்து இது வரைக்கும் சென்டர் மூலமாக எதுவும் பெருசா ஒன்னும் சாதிக்க முடியல இன்னைக்கு. அப்படிதான் அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, அதனாலதான் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது, முதற்கொண்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மாசம் ஒரு கடிதம் எழுதுறாரு முதல்வர். என்ன கடிதம் விடுவிக்கணும், கொடுத்தாச்சுன்னா நீங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் போய் சேருது எல்லாமே. பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதி இப்போ வரைக்கும் ஒரு சைன் போடுறாங்க, இதுக்கு வந்து அந்த சைன் போட்டாச்சு
போட்டுட்டு என்ஓசிக்கு வந்து சைன் போட்டிருக்காங்க, இல்லைன்றாங்க, இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்கன்னு இங்க டிராமா போட்டுட்டு இருக்கிறது திமுக தான். ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமாக எதுவுமே அவங்க செயல்ல கொண்டு வரல அப்படின்றதுதான் உண்மை, அப்படின்றதுதான் எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு உண்மைகள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனா அதிமுக கூட்டணி அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ வரைக்கும் பெரும்பாலும் மேடைகள்ல எல்லாரும் முன்னிறுத்துறதுங்கிறது என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமை. இப்போ வரைக்கும் நீங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கலையோ? அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அது திமுகவோட மீடியா சப்போர்ட்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னி வரைக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் இதுதான் பண்ணுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இது நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, ஓகேங்களா? திமுக கூட்டணியில இந்தி கூட்டணி இருக்கு இப்போ, ஓகேங்களா? நம்ம அப்படித்தான் நம்ம பேசுவோமே தவிர இப்போ வந்து திமுக வந்து திரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா குழப்பணும், மக்களை குழப்பணும் அப்படின்றதுக்காக. அது அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து இந்த என்ன சொல்றது குரூக் பாலிடிக்ஸ், இது பாலிட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரெயினியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு சும்மா ஏதாவது ஒரு உருட்டணும், நம்ம ஊழல் இருக்கு, நம்மளுக்கு முதலீடு எங்க இருந்தாவது கொண்டு வந்தாச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் போகுது. டெண்டர் பண்ணியாச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு தான் கான்ட்ராக்ட் போகுது. அதுக்கப்புறம் வந்து கமிஷனா இருக்கட்டும், கலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்துதான் இருக்கே தவிர எதுவுமே வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா கிடையாது. இன்னி வரைக்கும் இந்த முதலீடுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுல இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கடன், தமிழ்நாட்டோட கடன் இன்னைக்கு வந்து தமிழோட கடன் வந்து 9 lakhs கிட்ட இருந்தது. இன்னைக்கு இப்ப 10 லட்சத்துக்கு கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுகம் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது யோகிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும்போது 10 லட்சம் கோடிக்கு நீங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தமிழ்நாட்டுக்கு அது 10 லட்சம் கோடிக்கு நீங்க வெறும் 5000 கோடிக்கு நீங்க வந்து தமிழ் பெண்கள் மகளிர் தொகை கொடுத்திருக்கீங்க. 5000 கோடின்றது வந்து லாஸ்ட் ஒரு இதுல பாத்தீங்கன்னா 5.5 lakhs crores வந்து நீங்க வந்து 5.5 லட்சம் கோடிக்கு நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படி அந்த 5.5 லட்சம் கோடிக்கு நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அதுல 5000 கோடின்றது எவ்வளவு பெண்களுக்கு போகிறது? ஒரு பீனட்டான ஒரு தொகை, ஓகேங்களா? அதனால அதுவும் லாஸ்ட் மினிட்ல பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து நீங்க வந்து கம்மி பண்ணி அப்போ அது கம்மி பண்ணிட்டீங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஸ்கெடியூல் காசு, ஸ்கெடியூல் ட்ரைப் அவங்களோட பழங்குடிய மக்களோட பணத்தை நீங்க வந்து எடுத்து நீங்க எங்க கொடுத்துருக்கீங்க? அது இல்லன்னு கவர்மெண்ட் தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல. விளக்கம் எத்தனை வேணா கொடுக்கலாங்க, ஆனா உண்மைகள் அதுதானே ப்ரூவ் பண்ணணும்ல. நீங்க விளக்கம் வேணா கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கறது வந்து இஸ் நாட் அ ப்ரூஃப். இல்ல இதுல இருந்தா எடுத்தோம், இது இல்ல இது மாதிரி வந்து பரப்புறாங்களே தவிர நாங்க அப்பெல்லாம் இல்லன்னு ஒரு அதான் நம்ம இல்லன்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து அங்க அதுதான் நடந்திருக்கு. இன்னொரு என்னன்னா ஆர்பிஐலயும் அது வாங்கி கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி டோன்ட் நோ த கரெக்ட் வி டோன்ட் நோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட். ஆனா அவங்க அடிச்ச கொள்ளையும் எதுவும் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் அந்த 5.5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க? அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. முதலீடு என்னாச்சு? ஏன் இன்னைக்கு வந்து அத்தனை இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை? ஓகேங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் கரெக்டா வந்து இது பண்ணல. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஜாப் இல்லை, கரெக்டான ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அந்த காசெல்லாம் எங்க போகுது? அதுக்கு போகுது கேட்டா நான் அந்த பூங்கா கட்டுறேன், இந்த பூங்கா கட்டுறேன், அத்தனை கோடிக்கு இத்தனை கோடிக்கு. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தாச்சுன்னா அத்தனை கோடிக்கான வேல்யூவே கிடையாது அது, ஓகேங்களா? ஃபுல்லா ஊழல்ல தான் போய் முடியுது அப்படின்றது தான். இது வரைக்கும் மெடிக்கல் கட்டமைப்பை இன்னைக்கு முழுசா அவங்க வந்து இதே பண்ணல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரம்பிச்சு வச்சாங்க. அது வந்து இன்னி வரைக்கும் முடிக்காம அப்படியே இருக்காங்களே. அப்படிதான் இத்தனை காசும் நீங்க எங்க என்ன பண்றீங்க? இது எல்லாமே போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரில, அந்த ஃபாரின் கண்ட்ரில, இந்த ஃபாரின் கண்ட்ரில இவங்க வந்து ஒரு குடும்பம் வந்து போய் அங்க பார்க் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்க் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 கோடி கொடுத்துட்டு 5000 கோடி மகளிர் 5000 ரூபா எல்லாருக்கும் ஒரு மகளிருக்கும் வந்து 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க. ஏன்னா நீங்க 5 வருஷத்துல 3 வருஷம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, பாக்கி நீங்க வந்து 2.5 வருஷம் தான் கொடுத்துருக்கீங்க. பாக்கி அந்த மிச்ச வருஷத்துக்கு நீங்க கொடுக்குற தொகை என்னாச்சு?
அதுவும் கொடுத்துருக்கணும்ல. கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும் ஒரு மகளிருக்கும். நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வந்து யாருக்காவது கொடுத்துறீங்க நீங்க இல்லையா? உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க சன்ஷைன் ஸ்கூல் வச்சு கொடுக்குறீங்க, ரெட் ஜெயிண்ட்ல வந்து படம் எடுத்து கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் நீங்க வச்சு கொடுக்குறீங்க. ஆனா இங்க இருக்க சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கூட கிடையாதே. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது. டாஸ்மாக் தலைவிரிச்சு ஆடுது. 100 நாள் வேலை திட்டம் வந்து 150 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் பண்ணல. கேஸ் குறைக்கல, எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கல. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி இருக்கு தெரியுமா இப்பெல்லாம்? சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இவங்க கொடுத்துக்கிட்டு வெறும் 5,000 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க, நான் காசு வாங்கிடுவேன், என்னோட உரிமை, ஆனா காசு வாங்கிடுவேன். ஆனா கண்டிப்பா இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சிக்கு நான் வந்து வாக்களிக்க மாட்டேன். திருப்பி இந்த மகனும் அப்பா பிள்ளையோட டிராமா சன் டிவி சீரியலை பாக்குறதுக்கு நாங்க விரும்பவில்லை அப்படின்றது தான் இருக்காங்க அவங்க. அப்ப அந்த 5,000 ரூபாய்ங்கிற தேர்தலை எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்க? 100% எதிரொலிக்காது. இது எல்லாருக்குமே தெரியும், வட்ட வெளிச்சமா தெரியும். தேர்தல் வந்துச்சு கொடுத்துருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு போற அத்தனை லேடிஸும் பேசுறது அது ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த 1,000 ரூபாய் இல்லாம இப்போ வந்து 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு? இல்ல மகளிருக்கும் புரியணும் ஒரு விஷயம், காமன் பீப்புளுக்கும் தெரியணும், பொதுமக்களுக்கும் தெரியணும், மகளிர்களுக்கும் தெரியணும். இந்த மாதிரி 5.5 லட்சம் கோடி இல்ல, உங்களுக்கு கிடைச்சது வெறும் ஆளுக்கு 5,000 ரூபாய் தான். அது நீங்க கணக்கு போட்டு பார்த்தாச்சுன்னா 1 கோடி 1.5 கோடினே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,500 crores வச்சுக்கோங்க. அந்த 7,500 crores நீங்க வந்து நீங்க 5.5 லட்சம் கோடியில அது என்ன ஒரு பீனட்டான ஒரு அமௌண்ட் இல்ல. அது மகளிருக்கு அவங்க புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து நல்லா ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அதான் நான் சொன்னதுதான். தொழில் முதலீடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க இவ்வளவு பட்டியலிடுறீங்க, முதலீடு கொண்டு வந்தாங்க, அதுல கான்ட்ராக்ட் ஃபுல்லாமே அவங்களுக்கு தானே. எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ், எனக்கு இத்தனை கமிஷன் நீங்க எனக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த வேலை இது பண்ண முடியும். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கையில தான் அந்த பிசினஸ் போய் சேருது. எந்த முதலீடு கொண்டு வந்தாலுமே அவங்க சைன் பண்ணி அதை வந்து அந்த பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறது அந்த ஃபேமிலி தானே. இதுல வந்து மக்களுக்கு எங்க பிரயோஜனமா இருக்கு நான் கேக்குறேன். இங்க வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து மற்ற மாநிலத்துக்கு மாறி போகுதே. அப்போ நீங்க இவ்வளவு பட்டியலிடுறீங்க, ஆனா அவங்க எல்லாம் பாசிட்டிவ் லிஸ்ட் பண்றப்போ நீங்க எதிரணியா இருந்து ஒரு எதிர்கட்சியா அடுத்த ஆட்சிக்கு வரணும் ஒரு நோக்கத்துல இருக்கக்கூடிய அதிமுக, உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்போ 1 வருஷத்துக்கு மேல ஆகுது கூட்டணி கட்டமைச்சு அப்படிங்கிறப்போ எல்லா கூட்டணிகளும் சேர்ந்து ஒரு மேடையில பார்க்கவே முடியலையே. இப்போ திமுக அவங்க கூட்டணியோட சேர்ந்து பல போராட்டங்களை இப்போ வரைக்கும் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்டமைச்சு மேடையில பார்க்க முடியல. இவங்க ஆட்சி அமைச்சு இவங்களே போராட்டம் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சியா இருக்கும். மத்திய அரசு எதிர்த்து பண்றாங்க, அவங்களுடைய இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பெயர் மாற்றத்துக்கா இருக்கட்டும், நிதி விடுவிக்காதா இருக்கட்டும், இப்ப புதுசா கொண்டு வந்த தொழிலாளர் சட்டத்துக்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவங்க கூட்டணியா எதிர்த்து சாதிச்சாங்கன்னு கேக்குறேன். நீட் சாதிச்சாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்வேன்னு சொன்னாங்களே, அது சாதிச்சாங்களா? இல்லைன்னா வந்து என்ன சாதிச்சாங்க? அவங்க போராட்டம் பண்ணி தேசிய ஜனநாயக பிஜேபிக்கு எதிராக அவங்க இது பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்றாங்க. என்ன சாதிச்சாங்க? அங்க போய் மண்டியிட்டு தான் வராங்க. அவங்க மேல டாஸ்மாக் கேஸா இருக்கட்டும், எந்த ஊழலா இருக்கட்டும், எந்த ஊழல், எல்லா மினிஸ்டர் மேலயும் ஊழல் வழக்கு இருக்கு. எல்லாரும் போய் அங்க மண்டியிட்டு வராங்க. சபாநாயகருக்கு எதிராக தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க, நம்பிக்கை இல்ல தீர்மானமே நீங்க மண்டிட்டு வராங்கன்னு சொல்றீங்க. யாரு? கூட்டணி எதிரிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓம் பிர்லாக்கு எதிராக நம்பிக்கை இல்ல தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தானே திமுக இருக்கிறவங்க, எல்லாருமே நம்பிக்கை இல்லாதவங்க தானே. இன்னைக்கு வந்து அவங்க கரூர்ல வந்து ஜேர்னலிஸ்ட் போய் ஒரு அந்த குவாரியை வந்து எடுக்கிறாங்க, மணலோ கல்லோ அந்த குவாரியை எடுக்கிறாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் அடிச்சு போடுறாங்க. இன்னைக்கு அந்த எம்எல்ஏ மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இவங்களே நம்பிக்கை இல்லாதவங்க தானே. இன்னைக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கு வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன ஆக்ஷன் நடக்குது? மற்ற மாநிலத்திலிருந்து வர ஆட்களை வந்து அடிச்சு கொள்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆட்களை வந்து போதைப் பொருள் கொடுத்து இளைஞர்களை அப்படியே நாஸ்தி பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இருக்கும்போது இவங்க எப்படி போயிட்டு அங்க போய் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுக்க முடியும் நான் கேட்கிறேன். நீங்க இப்போ இவ்வளவு சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க பலமான அணின்னு காட்டுறதுக்கு ஏன் ஒரே மேடையில பலமான அணின்றது வந்து நாங்க
அரசியல்ல ஐ மீன் தேர்தல்ல காட்டுறோம். நாங்க இது தேர்தல் பிரச்சாரத்திலே ஒன்றிணைந்து ஒரு களம் ஒரு மேடை போட போதுங்க. எலெக்ஷன் டேட் அறிவிக்கணும். டேட் அறிவிச்சு கண்டிப்பாக இப்போதான் ரீசெண்டா வந்து நந்தனம் காலேஜ்ல இருக்கிற பெண்களுக்கு ஒரு இது விஷயம் இங்க போராட்டம் நடந்தது. வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடந்துச்சு. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. அமமுகல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்காங்களே. ஏன்னா இன்னைக்கு மீடியா காட்ட மாட்டேங்குது. முழு மீடியாவும் வந்து இன்னைக்கு திமுக கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான். ஆனா நீங்க பல மேடைகள் வந்து இனிமே வருங்காலங்கள்லயாவது போடுவீங்களா? எல்லா கட்சிகளையும் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. அது உங்க பார்வைக்கு அது தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? இல்ல இப்போ அது கட் பண்ணி துண்டிச்சு விடுறதுல தானே இருக்காங்க திமுக. அது வந்து அப்படியே டைவர்ட் பண்றதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. சோ இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் அவங்களோட அரசியல். ஏன்னா அவங்க போஸ் கொடுக்கணும், கேமராக்கு முன்னாடி போஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட திட்டங்களா இருக்கட்டும், பாஜகவோட சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எல்லா திட்டத்துக்குமே வந்து இவங்க ஸ்டிக்கர் போட்டு தானே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.